My dear student, பார்த்தோம் கிரவுண்ட் டிஷ்யூவில் ஆர் ஃபண்டமெண்டல் டிஷ்யூவில் என்னென்ன காம்போனண்ட் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் ஸோ வி குட் சீன் கிளியர்லி வாட் ஆர் த காம்போனண்ட் ஃபார் கிரவுண்ட் டிஷ்யூ ஆர் ஃபண்டமெண்டல் டிஷ்யூ. அதில் ஒரு சில காம்பவுண்ட் நம்ம விட்டுட்டோம். ஸோ அதை விட்டப்பட்ட காம்பவுண்ட்லேருந்து நம்ம தொடங்கலாம். ஸோ என்னென்ன பார்த்தோம், அதாவது கார்டெக்ஸ் பார்த்தோம், எண்டோடெர்மிஸ் பார்த்தோம், பேசேஜ் செல் பார்த்தோம், காஸ்பாரின் ஸ்டெப்ஸ் பார்த்தோம். ஸோ ஆல் த மேட்டர் வில் பி டிஸ்கஸ்டு ஃபார் எலாபரேட்லி. ஸோ நவ் the pericycle, so other component, pericycle, pith, pericycle and pith. Last two component are endodermis. Pericycle, it is a single layer of parenchymatous tissue. ஒரு அடுக்காலான parenchymatous cell அப்போ பார்க்குறோம். So it occurs between the endodermis and vascular bundle. எங்கே இருக்குன்னா, அதாவது எண்டோடெர்மிஸ்க்கும் வாஸ்குலர் பண்டலுக்கும் இடையில் காணப்படக்கூடிய அடுக்கு தான் பெரிசைக்கிள்னு சொல்கிறோம். தட் இஸ் ஒன் ஆஃப் தி கவரிங் சைக்கிள். Covering. So it is made up of the single layer of the parenchymatic tissue சொல்கிறோம். It is occur between the endodermis and the vascular bundle. அப்போ எண்டோடெர்மிஸ்க்கும் வாஸ்குலர் பண்டலுக்கும் இடையில் காணப்படக்கூடிய அடுக்கு பெரிசைக்கிள். சரியா? So the outermost layer is a thick walled called the steeled. இதுக்கு வெளிப்புறத்தில் காணப்படக்கூடிய ஒரு தடித்த ஒரு அடுக்கு, அந்த அடுக்குக்கு ஸ்டீல். அப்போ ஸ்டீலுங்கிறது ஒரு கவரிங், சரியா, ஒரு பெட்டகம், அதாவது ஒரு பெட்டி. அதுக்குள்ளே தான் என்னது பெரிசைக்கிள் இருக்குது, வாஸ்குலர் பண்டல் இருக்குது, பித்து இருக்குன்னு சொல்கிறோம். த ஸ்டீல் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டல், பித்து. ஸோ இந்த மூன்று காம்போனண்ட்டையும் உள்ளடக்கக்கூடிய மேலே ஒரு கவுஸ் தான் ஸ்டீல்னு சொல்கிறோம். ஸோ த அவுட்டர் மோஸ்ட் லேயர் இன் திக் வால்டு த கால்ட் ஸ்டீல் இன் ஆஞ்சியோஸ்பம் பார்க்கல. ஸோ ஆஞ்சியோஸ்பமில் இந்த பெரிசைக்கிள் அப்படின்னா கிவ்ஸ் லேட்ரல் ரூட்ஸ். ஆஞ்சியோஸ்பமில் பூக்கும் தாவரங்களில் பெரிசைக்கிளானது அதாவது லேட்ரல் ரூட்ஸை உருவாக்குன்னு பார்க்குறோம். சரியா? அது ஒரு மார்க் கொஸ்டினில் மார்க் பண்ணிக்க. ஸோ நெக்ஸ்ட்டு பித்து ஆர் மெடுலா. ஸோ சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த வாஸ்குலர் பண்டல், ஒரு வாஸ்குலர் பண்டலுடைய மத்திய பகுதி என்ன சொல்கிறோம், பித்துன்னு சொல்கிறோம். த பித் இஸ் மேட் அப் ஆஃப் த மெனி நம்பர் ஆஃப் parenchymatous tissue. There is a intercellular space is available. The space filled by starch grain, tannin, sodium oxalate, fatty acid, oil. So some other component are the present in between the vascular bundle of the pith. So the pith similarly is made up of என்ன சொல்கிறோம், அதாவது parenchymatic tissue. சரியா? நமக்கு தெரியும் பித்துங்கிறது ஒரு வாஸ்குலர் பண்டலுடைய மையப்பகுதி, இது பேரன்கைமா செல்களால் ஆனது. ஸோ இந்த செல்லில் இடைவெளி காணப்படுவதால், அதாவது ஸ்டார்ச், ஃபேட்டி ஆசிட், டேனின், சரியா, ஃபீனால், கால்சியம் ஆக்சலேட் கிறிஸ்டல், இப்படிப்பட்ட பொருள்லாம் நிறையா காணப்படுதுன்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாமே ஒரு மார்க் கொஸ்டினை மார்க் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறோம். ஸோ பித் ஆர் மெடுலா in the center part of the vascular bundle, which are made up of the many number of parenchymatous cells பார்க்குறோம். There is a space filled by starch, fatty acid, tannin, phenol, calcium oxalate, crystals பார்க்குறோம். ஸோ நமக்கு அதாவது ஒரு நீட்டு பேஸ்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கான், albuminous cells very important. So the cytoplasmic nucleated parenchyma, cytoplasmic nucleated parenchyma in associated with sieve cell, it is a very important. Cytoplasmic nucleated, சரியா, parenchymatous cells ஆனது associated with sieve cell in gymnosperm. For example conifers gymnosperm. இதில் இந்த albuminous cells ஆனது காணப்படுதுன்னு சொல்கிறோம். சொல்ல புரியுதா? ஸோ த cytoplasmic nucleated parenchyma in associated with sieve cell, for example gymnosperm. சரியா? அதுக்கு ஒரு ஜிம்னோஸ்போமில் ஒரு 3 ஃபேமிலிஸ் இருக்குது, கோனிஃபரேஸ், நீட்டேசியே அண்ட் சைக்கடேசியே. அது கோனிஃபர்ஸ். இட் அன்லாக் டு கம்பேனியன் செல்ஸ் ஆஞ்சியோஸ்போம். இட் ஆல்சோ கால்டு ஸ்ட்ராஸ்பர்கல் செல்ஸ். ஸ்ட்ராஸ்பர்கஸ் ஒன் ஆஃப் தி சயின்டிஸ்ட், த நேம் அவர் கண்டுபிடிச்சனால அவர் பேர்லேயே அதை செல்ஸை வச்சுருக்கான்னு சொல்கிறோம். அல்பிமினஸ் செல்ஸ் ஆர் ஸ்ட்ராஸ்பர்கர் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நீட் கொஸ்டினாக இதை ப்ரிப்பேர் பண்ணிக்க. So that's all about the fundamental tissue or ground tissue. சரியா? Totally you make up a 1 5 mark question. So next vascular tissue system. It is a very important tissue system அப்படின்னு பார்க்குறோம். vascular tissue system. So இதில் பார்த்தீங்கன்னா there are 2 elements to combine together form of vascular bundle. என்ன எலிமெண்ட்? சைலம் அண்ட் ஃப்ளோயம்.
இந்த சைலம் அண்ட் ஃப்ளோயம் ரெண்டு எலிமெண்ட்டை ஒன்றா சேர்ந்து தான் அந்த வாஸ்குலார் கற்றையை உருவாக்குதுன்னு பார்க்குறோம். சரி, இது சிம்பிளாக நமக்கு தெரியும். அதோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ஸோ ஓப்பன் டைப்பு, க்ளோஸ்டு டைப்பு, பைகோலேட்ரல் அண்ட் கான்சென்ட்ரிக் அண்ட் ஆம்பிகிரிஃபரல், கான்சென்ட்ரிக் அண்ட் ஆம்பி வெசல் அண்ட் ரேடியல் அரேஞ்ச்மெண்ட்டு. ஸோ அந்த படம் மட்டும் போடல, நான் ஓரலாக சொல்லிடுறேன். ஸோ ரேடியல் அரேஞ்ச்மெண்ட்டு see that you சரியா வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் கேட்கப்படாமல் இருக்காது, கட்டாயம் இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்க. படத்தை தெளிவாக போட்டுக்க. சரியா, வெவ்வேறு கலர் போடவுன்னா ஒரு படத்தில் என்ன ட்ரா பண்ணுறியோ அதே ட்ரா வந்து எல்லாத்தையும் இருக்கணும். சைலம்னா என்ன கலரில் பண்ணுறியோ, சாரி என்ன செக்குடா அல்லது ஒரு லைனா அல்லது டாட்ஸா, சரியா என்ன போடுறியோ கடைசி வரைக்கும் அதே டாட்ஸு கரெக்டாக அதே சரியா அந்த பார்ட்ஸை வந்து இண்டிகேட் பண்ணணும். இப்போ டாட்ஸில் போட்டிருக்கேன் ஃப்ளோயம், பாரு எல்லாம் ஃப்ளோயம் தான் டாட்ஸ். செக்குடாக போடுறது சைலம், சரியா. ஒரு கலராக போட்டிருக்கேன் ஒரு மாதிரி, சரியா, அது கேம்பியம். அதில் எந்த மாற்றிடக்கூடாது, சைலத்தையும் ஃப்ளோத்தையும் மாறி மாறி ட்ரா பண்ணிடக்கூடாது. சரியா, கேர்ஃபுல். ஸோ த ஓப்பன் டைப் ஆஃப் வாஸ்குலர் பண்டல். ஸோ ஓப்பன் டைப்புங்கிறது ஸோ ஃப்ளோயம் அண்ட் சைலம். when the campier tissue the present between the phloem and the xylem. நல்லா கவனிச்சிக்க. அதாவது கேம்பியங்கிற திசுவானது ஃப்ளோயத்துக்கும் சைலத்துக்கு இடையில் காணப்பட்டால், கேம்பிய திசுவானது ஃப்ளோயத்துக்கும் சைலத்துக்கு இடையில் காணப்பட்டால் அது என்ன சொல்கிறோம், ஓப்பன் டைப் ஆஃப் வாஸ்குலர் பண்டல். when campier tissue the present between phloem and xylem. சொல்ல புரியுதா, சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கு இடையில் கேம்பியர் டிஷ்யூ காணப்பட்டால் அது ஓப்பன் டைப் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டைகாட் அண்ட் ஜிம்னோஸ்போம் எக்ஸாம்பிள் முக்கியமானது. சரியா, படம் வரையணும், நோட்ஸ் சொல்லணும், எக்ஸாம்பிள் சொல்லணும், அப்போ தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் டைகாட் அண்ட் ஜிம்னோஸ்போம். ஸோ நெக்ஸ்ட்டு க்ளோஸ்டு டைப்பு. க்ளோஸ்டு டைப் ஹியர் there is no campier tissue, there is no campier tissue between, அதாவது ஃப்ளோயம் அண்ட் சைலம், சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கு இடையில் கேம்பியர் டிஷ்யூ இல்லைன்னா அது க்ளோஸ்டு டைப் ஆஃப் வாஸ்குலர் பண்டல், க்ளோஸ்டு டைப் ஆஃப் வாஸ்குலர் பண்டல் சொல்கிறோம். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெம் ஆஃப் மோனோகாட்ஸு, ஸ்டெம் ஆஃப் மோனோகாட்ஸ் சொல்கிறோம். சரியா, there is no campier tissue between phloem and xylem, phloem and xylem. அப்போ சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கு இடையில் கேம்பியர் டிஷ்யூ இல்லைன்னா அது க்ளோஸ்டு டைப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெம் ஆஃப் மோனோகாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பைகோலேட்ரல் டைப் ஆஃப் குக்கர்பிடேசி. இப்போ கோலேட்ரல்னா என்ன, கோலேட்ரல் அப்படின்னா அதாவது இருபுறமும் அர்த்தம். லேட்ரல்னால் அதை பக்கவாட்டில் இருபுறமும். சரியாப்பா, அதே பார்த்தீங்கன்னா அனிமல் போல் அண்ட் வெஜிடல் போல், மேலே இருக்குது கீழே இருக்குது தான் சொல்லுவோம், அதான் கோலேட்ரல் பக்கவாட்டில் இருக்கும். அப்போ இரண்டு புறமுங்கிறது பைகோலேட்ரல். ஸோ அதாவது த சைலம் டுவோர்ட்ஸ் இன்சைட், ஃப்ளோயம் டுவோர்ட்ஸ் அவுட் சைட், தட் இஸ் கால்டு என்ன சொல்கிறோம், கோலேட்ரல். ஒரு புறம் வந்து அதை உள்நோக்கிய சைலமும் வெளிநோக்கிய ஃப்ளோயும் இருக்குது. வாஸ்குலர் பண்டலில் த சைலம் டுவோர்ட்ஸ் இன்சைடு த வாஸ்குலர் பண்டல், சரியா, ஃப்ளோயம் டுவோர்ட்ஸ் அவுட் சைடு. அப்போ ஒரு சைடு உள்நோக்கிய சைலம் இருக்குது, வெளிநோக்கிய ஃப்ளோயும் இருக்குது. ஸோ இந்த வாஸ்குலர் பண்டலுக்கு என்ன சொல்கிறோம், கோலேட்ரல், கோலேட்ரல். சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு பைகோலேட்ரல் டைப்ஸ் ஆஃப் குக்கர் வாஸ்குலர் பண்டல். அதுக்கு எக்ஸாம்பிள் குக்கர்பிடேசி, நம்ம சாப்பிடக்கூடிய அந்த சுரக்காய், பறைக்காய், பூசணிக்காய்னு சொல்கிறோம்ல, த ஃபேமிலி குக்கர்பிடேசி, இதுக்கு அது எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஸோ இங்கே பார்ப்பேன், அதாவது அவுட்டர் ஃப்ளோயம், இன்னர் ஃப்ளோயம். ஸோ அது அவுட்டர் கேம்பியம், இன்னர் கேம்பியம் இருக்குது. அவுட்டர் கேம்பியம், இன்னர் கேம்பியம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கேம்பியர்கள் சொல்கிறோம். ஸோ அவுட்டர் ஃப்ளோயம் இருக்குது, சார் இன்னர் ஃப்ளோயம் இருக்குது. நமக்கு தெரியும் அது வந்து என்னது, ஸோ த சைலம் டுவோர்ட்ஸ் இன்சைடு, ஃப்ளோயம் டுவோர்ட்ஸ், சரியா, டுவோர்ட்ஸ் அவுட் சைடு. அதனால் இது பாரு, இது கோலேட்ரல், இது கோலேட்ரல். இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்துனாக்க. அதாவது த ஃப்ளோயம், த அவுட்டர் ஃப்ளோயம் டுவோர்ட்ஸ் தி, சரியா, ஃப்ளோயம் டுவோர்ட்ஸ் அவுட் சைடு அண்ட், சரியா. ஸோ தெர் ஆர் டூ சைட்ஸ் ஆஃப் ஃப்ளோயம், அதாவது அவுட் சைடு அண்டு இன்சைடு. நல்லா கவனிச்சுக்க படத்தை வச்சு. அதாவது த ஃப்ளோயம்ஸ், சரியா, டுவோர்ட்ஸ் அவுட் சைடு அண்ட் இன்சைடு, அதாவது உள்புறமும் இருக்குது வெளிப்புறமும் இருக்குது, உள்புறமும் இருக்குது வெளிப்புறமும் இருக்குன்னு சொல்கிறோம். சொல்ல புரியுதாப்பா. இப்போ பார்த்தீங்கன்னாக்க இன் பிட்வீன் சென்டர் த சைலம் இஸ் ப்ரெசன்ட், சைலம் இஸ் ப்ரெசன்ட். அப்போது அதாவது உள்நோக்கியும் ஃப்ளோயம் இருக்குது, வெளிநோக்கியும் ஃப்ளோயம் இருக்குன்னு சொல்கிறோம். அப்போது உள்நோக்கிய ஃப்ளோயத்திற்கும் சென்டர் உள்ள சைலத்துக்கு இடையில் அவுட்டர் கேம்பியம் இருக்குது. அதே போல் உள்நோக்கிய ஃப்ளோயத்திற்கும் சென்டர் உள்ள சைலத்திற்கும் இன்னர் கேம்பியம் இருக்குன்னு சொல்கிறோம். there are outer cambium and inner cambium between the outer phloem and the inner phloem. So the center, சரியா, part will be என்ன சொல்கிறோம், சைலம்.
that is bicollateral type of vascular bundle. For example cucurbitacean பார்க்குறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு கான்சென்ட்ரிக் அண்டு ஆம்பிக்ரிபல். கான்சென்ட்ரிக் அண்டு ஆம்பிக்ரிபல். கான்சென்ட்ரிக்னாக்க அதாவது ஒரு மாதிரி டென்சிடாக இருக்குன்னு சொல்கிறோம், ஒரு தடித்த அமைப்பில் காணப்படக்கூடியன்னு சொல்கிறோம். கான்சென்ட்ரிக் அண்டு ஆம்பிக்ரிபல். இப்போது the xylem is concentric in center. சரியா, படத்தை கவனிச்சிக்க, புக்லேயும் இருக்குது, இங்கே வரைஞ்சிருக்கும் பாரு. சரி, கான்சென்ட்ரிக் xylem in center and surrounded by the phloem. அதாவது சென்டரில் சைலம் இருக்குது, அதை சுற்றி அதாவது ஃப்ளோயமானது காணப்படும்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபென்ஸ் அண்டு பாலிபோடியம். ஸோ கான்சென்ட்ரிக் அண்டு ஆம்பிவாசல். இங்கே பாருப்பா, சென்ட்ரலில் என்ன இருக்குது பாரு, ஃப்ளோயம் இருக்குது, அதை சுற்றி சைலம்னு சொல்கிறோம். ஸோ த கான்சென்ட்ரிக் சென்டர் இன் ஃப்ளோயம் சரௌண்டட் பை என்ன சொல்கிறோம், சைலன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே சைலம் உள்ளே இருக்குது, அங்கே ஃப்ளோயம் உள்ளே இருக்குது. இங்கே இதை சுற்றி ஃப்ளோயம் இருக்குது, அங்கே அதை சுற்றி சைலம் இருக்குன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராசினா அண்ட் யூகா அப்படின்னு பார்க்குறோம். தென் ரேடியல் அரேஞ்ச்மெண்ட் அப்படி பார்த்தினாக்க, ஸோ ரேடியலி அரேஞ்ச்மெண்ட்டு. ஸோ சைலம் ஃப்ளோயம், சைலம் ஃப்ளோயம் ஆல்டர்னேட்டிவ் டு ஃபார்ம் ஆஃப் சரியா, சைலம் அண்டு ஃப்ளோயம், சைலம் அண்ட் ஃப்ளோயம். இப்படி ரேடியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் alternate, radially arranged alternate form of the xylem and phloem, xylem and phloem, that is called a radial arrangement of vascular bundle. Okay, so you must be prepared well and good diagrammatic questions for 5 mark question. Thank you.